எவ்ரிவன் வெல்கம் டு எஸ்போடெக் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு இமேஜை பேச வைக்கிறது, எப்படி ஒரு பிக்சரை வந்து பேச வைக்கிறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள் ஸ்க்ரீனில் இந்த இடத்துல ஒரு வீடியோ வரும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்படி எல்லா பிக்சரையும் உங்களால் பேச வைக்க முடியும், அது உங்கள் மொபைல் மூலமாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு முழுசாக புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணிவிட்டு டிஸ்லைக் பண்ணதுக்கான ரீசன் சொன்னீங்கன்னா நான் அந்த தப்பை திருத்திப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் கிரியேட் ஆகிற பெல் ஐக்கான் ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அந்த ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி இப்போ நான் ப்ளே ஸ்டோரில் அது என்ன ஆப்னு சொல்லி காட்டுறேன், இந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட ப்ளே ஸ்டோர் ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற சர்ச் பாரில் போய் நீங்கள் ஸ்பீக் பிக்குன்னு டைப் பண்ணுங்கள். பாருங்கள், சஜஸ்ட்டில் வந்துருச்சு. இந்த ஸ்பீக் பிக்குங்கிற ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிவிட்டேன், அதனால் இந்த ஆப்பை வந்து இப்போ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஆப் மூலமாக தான் அவங்களால ஒரு இமேஜ் வந்து பேச வைக்க முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இது இப்படி தான் இருக்கும். அளவு கேட்கும், நீங்கள் அளவு கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா இதோட ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் பாருங்கள் டைப் சம் டெக்ஸ்ட்னு இருக்கும். இதில் நீங்கள் எதாச்சும் டைப் பண்ணலாம். இப்போ நான் ஹலோ எவ்ரி ஒன் டைப் பண்ணுறேன். ஹலோ எவ்ரி ஒன் டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆட் ஃபேஸ், செலக்ட் த வாய்ஸ், எஃபெக்ட், ஷேர், வாட்ஸ்அப், சேவ்னு ரொம்ப ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து நீங்கள் யாரோடைய ஃபேஸ் வந்து ஆட் பண்ண நினைக்கிறீங்களோ ஆட் ஃபேஸ்னு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் ஃபேஸுங்கிற ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதுக்கப்புறம் கீழே பாருங்கள், கீழே வந்து இப்போ நீங்கள் இந்த ஸ்பீக்குங்கிற ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா நம்ம சொன்னது வந்து பேசும். செகண்டு கேமரான்னு ஒரு ஆப்ஷன், தேர்டு கேலரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கேலரி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கேலரியில் இருக்கிற இமேஜஸ் எல்லாம் வரும். கேலரி கிளிக் பண்ணிவிட்டு ஆல்பம்ஸ்குள்ளே போய்க்கோங்க. ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து இது என்ன பேசணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இப்போ கீழே பாருங்கள், ஃபஸ்ட்டாக ஸ்பீக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் நீங்கள் பேசும். இதை வந்து நீங்கள் உங்களோட கேலரிக்கு சேவ் பண்ண நினச்சிங்கன்னா ஃபோர்த்தாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், சேவுங்கிற ஆப்ஷன். இந்த சேவுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட கேலரிக்கே வந்து இந்த வீடியோ வந்து சேவ் ஆயிடும். ஓகே, நம்ம இந்த மாதிரி டைப் பண்ணுறத நான் இந்த ஒரு இமேஜ் பேச வைக்க முடியும். நம்ம பேசுகிறதே எப்படி பேச வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இதில் இருக்குது. இப்போ இதில் பாருங்கள் செலக்ட் த வாய்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உங்களுக்கு ஜென்ஸ் வாய்ஸ் வேணுமா லேடிஸ் வாய்ஸ் வேணுமான்னு இது மூலமாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், வாய்ஸ் வந்து சூஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி நம்ம பேசுகிறது வந்து பேசுறதுன்னு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் செகண்டாக ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வரும். இங்கே பாருங்கள் கிளிக் டு ரெக்கார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பேசுகிறது வந்து ரெக்கார்ட் ஆகும். அதுக்கு அளவு கேட்டால் அளவு கொடுத்துருங்க. கொடுத்தக்கப்புறம் இப்போ நான் பேசுகிறது வந்து அங்கே ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ பாருங்கள், நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு எஸ்போடெக் சேனல். அப்புறம் நீங்கள் இன்னொரு கிளிக் பண்ணிங்கன்னா அது ரெக்கார்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஆட் ஃபேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபேஸ் ஆட் ஆகிறதுக்கு வந்து கேலரி கேட்கும். இது இப்படி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ போல் கீழே இருக்கிற கேலரிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஃபோட்டோ வந்து நான் சூஸ் பண்ணியாச்சு. சூஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் என்ன பேசுனேன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்பீக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நான் பேசுகிறது வந்து அங்கே ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ பாருங்கள், நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு எஸ்போடெக் சேனல். பார்த்தீங்களா, இப்போ வந்து நான் பேசின ரெக்கார்டானது வந்து சேவ் அவங்க வந்து பேசுகிற மாதிரி இருக்குது. இதில் நீங்கள் எந்த இமேஜ் வேணால் வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் சேவ்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ உங்களோட ஆல்பம்ஸில் வந்து சேவ் ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். இதில் ஏக்கச்சக்கமான எஃபெக்ட்ஸ் நீங்கள் என்ன வேணால் வைக்கலாம். இது மூலமாக எந்த இமேஜ் வேணால் நீங்கள் பேச வைக்கலாம். இப்போ வந்து சேவ் ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்ன எஃபெக்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ வந்து நோ எஃபெக்டில் தான் இது இருக்குது. இந்த எஃபெக்ட்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்தமான எஃபெக்ட்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் எது வேணால் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இது இங்கேருந்தே கூட நீங்கள் ஷேர் கூட பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், வாட்ஸ்அப்பில் எதில் வேணால் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப்புக்குள்ளே போகும். இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக சேவ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிவிட்டு ஏன் டிஸ்லைக் பண்ணீங்க, அது ஏன் பிடிக்கலங்கிறதுக்கான ரீசன் மட்டும் சொன்னீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த தப்பை வந்து திருத்திப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் கிரியேட் ஆகிற பெல் ஐக்கான் ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோஸுமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் உடனே பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.